வணக்கம், இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட நெக்ஸ்ட் எபிசோட். கொஞ்சம் வித்தியாசமான எபிசோட். இந்த வெட்னஸ்டே அதுவுமா ஒரு ஹாலிடே வந்தா வீக்கையே ரெண்டா உடைச்ச மாதிரி ஆயிடும்ல. ஹாலிடேனா என்ன, ஜாலியா வீட்டில் உட்காந்து சிறப்பு நிகழ்ச்சி, நல்ல சாப்பாடு, ஸ்பெஷல் தூக்கம். அதுவும் இப்பெல்லாம் ஓடிடியில் பிஞ்ச் வாட்சிங் வேற, கேட்கவா வேணும் அப்படிங்கிறதுக்குள்ள லீவ் முடிஞ்சிடும். இதுல என்ன கொடுமைன்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே எல்லாம் வந்தா உடனே நம்ம சன் டிவில அர்ஜுன் படம் போட்டுருவாங்க. ஜெய்ஹிந்த் 1, 2. ஆமாங்க, ஜெய்ஹிந்த்ல செகண்ட் பார்ட் கூட இருக்கு, நிறைய பேருக்கு தெரியல. அப்புறம் நம்ம கேப்டன் நடிச்ச வாஞ்சிநாதன், வல்லரசு, நரசிம்மா கூட போடுவாங்க. நரசிம்மா ஞாபகம் இருக்கா? அதாங்க அந்த கரண்ட் டைலாகு இல்லையா? என்னங்க நீங்க, சாதாரண மனுஷனுக்கு தான் கரண்ட்டை தொட்டா ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, நான் தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். அடா என்ன டைலாக்ல. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல், காலையில் எங்கேயாவது இந்தியன் ஃப்ளாக் வாங்கி அப்படியே நெஞ்சில் குத்தி ஏதோ ரட்சகன் படம் பார்க்குற மாதிரி நரம்பெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு பயங்கர பேட்ரியாட்டிக்காக இருப்போம். தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லு ஜெயஹிந்த் அப்படின்னு ஜெயஹிந்த் படத்தோட பாட்டெல்லாம் மனசில் ஓடும். சிக்னல்லாம் வேற சீசனல் ப்ராடக்ட் மாதிரி இந்த வாரம் இந்தியா வாரம் அப்படின்ட்டு ஃப்ளாகு, பென் ஹோல்டர்னு வெரைட்டியாக கிடைக்கும். இப்படியெல்லாம் கொண்டாடுற நமக்கு சுதந்திர தினம் அப்புறம் குடியரசு தினம் பற்றி எவ்வளோ தெரியும்? சும்மா ஆன் அ லைட்டர் நோட், சாமி படம்ல ஒரு குட்டி சீன் ஞாபகம் வந்தது, கேளுங்களேன், அப்புறம் நான் மேட்ருக்கு வரேன். இன்னைக்கு சுதந்திர தினம்டா. இந்த நல்ல நாள்ல நம்ம நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு பெரியவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்டா. இங்க பார், பாத்தியா இவர் யாருன்னு தெரியுதா? தெரியுமே, இவர் தானே போலீஸ் தேடுது. என்னடா சொல்றீங்க நீங்க? இவர் ராஜ்குமார் நாகபாகர் வீரப்பர். ஒரே காரணத்துக்காக பாரதியார வீரப்பனா மாத்தி விட்டீங்களா? இதையெல்லாம் கேட்க கூடாதுதான் காது ரெண்டையும் பொத்துறா மாதிரி முண்டாசு கட்டிருக்கியா பாரதியாரு? புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காமல்ல, என்னையும் சேர்த்துக்க. டேய், நான் எங்கடா கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்? கலவா குடியேற்றிருக்க, கூட்டத்தெல்லாம் கூட்டிருக்க. அடா பாவி, தண்ணி அடிச்சா தேசிய கொடிக்கும் கட்சி கொடிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் கட்சியில நான் கொள்கை பரப்பு செயலர், அதாவது கோப்பாசே. நீ கோப்பாசே இல்லடா, என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்களா? இந்த அளவுக்கு நம்ம யாரும் மோசம் இல்லைன்னா கூட அடிக்கடி இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிப்பப்ளிக் டேக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15க்கும் குடியரசு தினமான 26க்கும் என்ன வித்தியாசம்னு மட்டும் அப்பப்போ இந்த அரசியல் தலைவர்கள் மாதிரி எனக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடும். அது அப்படியே கொஞ்சம் லைட்டா தூசி தட்டுறதுக்காக ட்ரை பண்ணேன். அப்படி நான் ரெஃப்ரெஷ் பண்ணது மட்டும் இல்லாம அப்படியே உங்க எல்லாருக்கும் சொல்லிடலாமே அப்படின்ட்டு ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த எபிசோட். சுதந்திரம் அடைஞ்சது ஆகஸ்ட் 15, 1947. அந்த நாள் ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து நம்ம விடை பெற்ற நாள். அதாவது அன்னைக்குதான் நம்ம இந்தியாவுக்கு பிறந்த நாள் மாதிரி, அதாவது புதுசா உருவான நாள். அதே குடியரசு நாளான ஜனவரி 26, 1950 தான் நம்ம அரசியல் கட்டமைப்பு, அதாவது கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கினாங்க. அன்னைக்கு தான் நம்மளே ஆட்சி செய்ய ரெடி ஆனோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணும்னா, பிரிட்டிஷ் நம்மளை விட்டு போனாலும் விதிமுறைகள், சட்டத்திட்டங்கள் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அதனால இந்தியாவோட அரசியலமைப்பு உருவாக்க டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில 1947ல ஒரு குழு அமைச்சாங்க. அந்த வருஷமே டிராஃப்ட் ரெடியானா கூட அதை 2 வருஷமா அலசி ஆராய்ஞ்சு உருவாக்குனது தான் இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன். அது உருவானது நவம்பர் 26, 1949. இருந்தாலும் ஜனவரி 26ல தான் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் முதல் ஜனாதிபதியா பதவி ஏற்றுக்கிட்ட நாள். ஸோ ஆங்கிலேயர் மன்னர் ஆட்சியில இருந்து ஜனாதிபதி ஆட்சிக்கு மாறிய நாள் தான் இந்த ஜனவரி 26. ஸோ நம்ம இந்தியாவுக்கு முக்கியமான நாள் மொத்தம் 3. ஒன்று சுதந்திரம் அடைஞ்ச ஆகஸ்ட் 15, 1947. இன்னொன்று அரசியல் சட்டமைப்பு உருவான நாள் நவம்பர் 26, 1949. கடைசியா அந்த சட்டமைப்பு நடைமுறைக்கு நம்மளோட மன்னர் ஆட்சியில இருந்து முழுமையா விடை பெற்ற நாள் நம்ம குடியரசு நாள் ஜனவரி 26, 1950. அப்பாடா, ரொம்ப கஷ்டம் இல்ல? பரவாயில்ல, உங்களுக்கு பாட்காஸ்ட் போட்ட புண்ணியத்துக்கு நான் என்னோட பழைய சிலபஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். சரி, நம்ம குட்டி ஸ்டோரியோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும்
இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சு மட்டும் என்னங்க பண்றது, அது பத்தவே பத்தாது, அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, திருப்பி சொல்றேன். மறக்காம இந்த எபிசோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் எங்க பாட்காஸ்ட்டை இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கேட்குற ஸ்ட்ரீம்லயே ரேங்க் பண்ணுங்க. அப்படியே மானே தேனே புன்மானே எல்லாம் சொல்லணும்னா எங்க இன்ஸ்டாகிராம் பேஜான யுவர்ஸ்_குட்டி ஸ்டோரியில சொல்லிடுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.